சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கயிறை மாற்றி மாற்றி இழுத்து தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். பெற்றோர்கள் திறமையை வெளிப்படுத்தி விளையாடியது அங்கு கூடியிருந்தவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவிடுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் நாடகமாக நடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 வாரமாக தொடர்ந்து உதகை, குந்தா ஆகிய பகுதிகளில் சாரல் மழையுடன் பலத்த காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து வருகின்றன. மேலும் நகரில் நிலவும் கடும் குளிர் காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக வார விடுமுறை நாளான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீரக்கல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மேலநரிக்குடி பகுதியில் உள்ள கருணாநிதி, முருகேசன், ரேகா ஆகியோரது 3 கூரை வீடுகள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ராயநல்லூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் கருணாநிதி என்பவரது கூரை வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது. மேலும் வீட்டிலிருந்த 5 பவுண்ட் தங்க நகைகள், துணிகள், சான்றிதழ்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் எரிந்து நாசமாயின. இதேபோல் முருகேசன், ரேகா ஆகியோரது வீடுகளிலும் இருந்த சான்றிதழ்கள், மின்வயர்கள் சேதமடைந்தது. மேலும் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆலிவலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட 3 குடும்பத்தினருக்கும் தலா 8000 ரூபாய் பணம், வேஷ்டி, புடவை மற்றும் 10 கிலோ அரிசி வழங்கினர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு பிறந்தநாள் நிறைவு விழா மற்றும் உலக கல்லீரல் தின விழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக அமைப்பாளர் மருத்துவர் ராதா ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமினை திமுக விருதுநகர் தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ராசா அருள்மொழி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பொது மருத்துவம், எலும்பு முறிவு, சித்த மருத்துவம், இரத்த அழுத்தம், மஞ்சள் காமாலை நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. மேலும் இம்முகாமில் சிறப்பு சோதனைகளாக ஃபைப்ரோ ஸ்கேன் மூலம் கல்லீரலின் செயல்பாடு மற்றும் பாதிப்புகள், அதற்குரிய சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவோரின் உடல்நிலை மாற்றம் மற்றும் பாதிப்பு குறித்து நோயாளிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சமத்துவபுரம் அருகே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இணைந்து நிறுவியுள்ள பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெட்ரோல் பங்கை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் 24 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். பின்னர் 3 நகர் மற்றும் 7 புறநகர் வழித்தடத்தில் இயங்கி வரும் பேருந்துகளுக்கு பதிலாக புதிய BS6 வகை பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பழைய பேருந்துகளை எல்லாம் மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்குவதற்கு ஆணையிட்டு நிதி ஒதுக்கிய அந்த அடிப்படையில் 7200 பேருந்துகள் புதிதாக வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்பாக 1000 பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் அந்த வழித்தடத்திலே துவக்கி வைக்கப்பட்டது. மீண்டும் இந்த மாதத்தில் 300 பேருந்துகள், புதிய பேருந்துகள் பழைய வழித்தடத்தில் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்கி வைக்கப்படுகிறது. அதனை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே 11 பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை உணவு திட்ட நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பிறகு அங்கேயும் 10 பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் இதே போன்று ஒவ்வொரு இடத்திலும் புதிய பேருந்துகளை துவக்கி வைக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி ஏன் குறிப்பாக நடத்தப்படுகிறது என்றால், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போதிய பேருந்து வாங்காமல் பழைய பேருந்துகளை இயக்க வேண்டிய சூழல். அந்த பேருந்துகளை வாங்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். எனவே புதிய பேருந்துகள் அப்பொழுது தயாரிப்பு நிலையில் இல்லாத காரணத்தினால் அந்த பேருந்துகள் வாங்குவது தாமதமானது. அதற்கு பிறகு வழக்காடு மன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக பேருந்துகளை எல்லாம் தாழ்தள பேருந்துகளாக வாங்க வேண்டும் என்று சிலர் வழக்கு தொடுத்த காரணத்தினால்
அது தாமதமாகி 1.5 ஆண்டுகள் தாமதமாகி அதற்கு பிறகு தீர்ப்பு பெறப்பட்ட பிறகு புதிய பேருந்துகள் இப்பொழுது வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் பகுதியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் முருகன் தலைமையில் மதிமுகவின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழா, திருச்சி நாடாளுமன்ற வெற்றி விழா மற்றும் கொடியேற்று விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ரகுராமன் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று ஆடுதுறை, கோவிந்தபுரம், நடுவக்கரை உள்ளிட்ட 15 ஊராட்சிகளில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி ராகுல் காந்தி பிரதமரானால் மட்டுமே தமிழகம் காப்பாற்றப்படும் என முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கூகால் மலை கிராம பகுதியில் போலி ஆசிரமம் ஒன்று நடத்தப்படுவதாகவும் அந்த ஆசிரமத்திற்கு சுற்றுலா பயணிகளை வரவழைத்து அவர்களுக்கு போதை காளான் மற்றும் கஞ்சா விற்கப்படுவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் ஆசிரமத்தில் சோதனை செய்ததில் ஆசிரமத்திற்கு உள்ளே போதை காளான் மற்றும் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் மற்றும் கஞ்சாவை விற்பனை செய்த போலி சாமியார் தன்ராஜ் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அதில் அந்த நபர் உசிலம்பட்டி வடுகாட்டுப்பட்டியை சேர்ந்த தன்ராஜ் என்பதும், பிஇ பட்டதாரியான இவர் கொடைக்கானல் மேல்மலை கூகால் மலைப்பகுதியில் நிலம் வாங்கி அங்கு அழகான ஆசிரமம் என்ற போலி ஆசிரமத்தை நடத்தி வந்ததும், போலி சாமியார் வேடம் அணிந்து இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா, போதை காளான் விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலி சாமியார் தன்ராஜை கைது செய்து அவரிடமிருந்து போதை காளான் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வெலிங்டன் நீர்த்தேக்க ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு கீழிச்செருவாய், இடைச்செருவாய், பாளையம், கோரக்கை, ஆலம்பாடி, கீரனூர், புலிவலம் போன்ற பல்வேறு கிராமத்தில் நுழைவு வாயில்கள் உள்ளன. இந்த ஏரியில் பொதுப்பணித்துறையின் மூலம் பல வருடங்களாக அனைத்து பகுதிகளும் காவலுக்கு ஆள் வைத்து பாதுகாப்பான முறையில் மரங்களை வளர்த்து வருகின்றது. இந்நிலையில் நீர்த்தேக்கம் இல்லாத வறண்ட பகுதியான இடைச்செருவாய் நுழைவு வாயில் வழியாக அப்பகுதியில் வசிக்கும் சில சமூக விரோதிகள் ஏரியின் உள்ளே சென்று அரசுக்கு சொந்தமான பெரிய பெரிய மரங்களை வெட்டி இரவோடு இரவாக வாகனத்தின் மூலம் கடத்திச் சென்று வெளி மாவட்டங்களில் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இடைச்செருவாய் கிராம சமூக நல ஆர்வலர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கும் பட்சத்தில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டும் கடத்தல் கும்பல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பவர்களின் செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்டு சாதிய வன்மத்தோடு தகாத வார்த்தைகளால் பேசி கொலை முயற்சி செய்து விடுவதாகவும் மிரட்டி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ராஜகம்பீரம் பகுதியில் அடையாளம் தெரியாத வாகனத்தில் அடிபட்ட புள்ளிமான் ஒன்று அருகில் உள்ள கால்வாய் பகுதியில் காயத்துடன் விழுந்து கிடந்துள்ளது. அதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் தகவல் தெரிவித்தும் வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் வராததால் பொதுமக்கள் அந்த மானை மீட்டு முதலுதவி அளித்தனர். மேலும் காயம்பட்ட புள்ளிமானை பாதுகாக்க முன்வராத வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வழியாக காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு குளிர்சாதன பேருந்து சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது தம்பிப்பட்டி என்ற இடத்தின் அருகே வளைவில் வந்தபோது வாகனத்தின் ஸ்டியரிங் எதிர்பாராத விதமாக திடீரென லாக் ஆனதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் 4 பயணிகள் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக அணையில் இருந்து தமிழகத்திற்கு அதிகப்படியான உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் மற்றும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் எனவும் மேலும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதித்துள்ளது. இதையடுத்து வெள்ள அபாய எச்சரிக்கைகள் குறித்தும் கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு பணிகள் குறித்தும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி நேரில் பார்வையிட்டு
பார்வையிட்டு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியம் மற்றும் கட்சியினர் பலர் உடனிருந்தனர். 15 நாட்களாக தொடர்ந்து காவிரி ஆற்றில் நாளுக்கு நாள் வெள்ளம் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட வெள்ளம் காவிரி வழியாக மேட்டூர் டேமை சென்றடைகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் எங்கள் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து இங்கே பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களும் இங்கே பார்வையிட்டு சென்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி செல்கின்றார்கள் தினந்தோறும். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இன்றைக்கு இங்கு ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய நலன் கருதி நானும் இப்பொழுது இங்கு ஆய்வு செய்திருக்கின்றேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற தலைப்பில் விதை திருவிழா நடைபெற்றது. செந்தமிழ் மரபுவழி வேளாண் நடுவம் மற்றும் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நடைபெற்ற இத்திருவிழாவில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள், மரபு அரிசிகள், எண்ணெய் வகைகள், சிறுதானியங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள் உள்ளிட்ட இயற்கை சார்ந்த பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் புதுப்பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி ஆகிய இருவருக்கும் சொந்தமாக எருதுகள் இருந்தன. இந்நிலையில் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான 2 எருதுகளை பிடித்துக் கொண்டு சுற்றுவட்டார பகுதி இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டோரை அழைத்துக் கொண்டு பிக்கப் வேனில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் எருதுவிடும் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வெங்கலாபுரம் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநர் ஆரோக்கியசாமி தூக்கத்தில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பெரிய கண்ணாலப்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியதில் பிக்கப் வேனில் பயணித்த பிரவீன், ஸ்ரீராம், சூரியகுமார், ஹரி 4 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இந்திய கடற்படை நகர லயன்ஸ் சங்கம், ஜாமியா ஈத்கா மஸ்ஜித், ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் மற்றும் அன்னூர் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஜாமியா கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற்றது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் கண்வலி, கருவிழி, கண் எரிச்சல், கண்ணீர் வடிதல், வெள்ளை எழுத்து, கண்புரை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் விழிப்புண், கண்ணீர் அழுத்த வியாதி போன்ற நோய்களுக்கான இலவச பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இம்முகாமில் கண் பரிசோதனை மூலம் கண்ணாடி தேவைப்படுபவருக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முகாமில் 400க்கும் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். சென்னை குன்றத்தூரில் இருந்து பல்லாவரம் செல்லும் சாலை கரைமா நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழைய பொருட்கள் சேமித்து வைக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோன் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீ மளமளவென எரிய தொடங்கி குடோன் முழுவதும் தீ பரவியதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து பூந்தமல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்திற்கு காரணம் மின்கசிவா அல்லது நாசவேளை காரணமா என குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் அடுத்த மொச்சப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார். இவர் புதுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று ரஞ்சித்குமார் வேலை முடித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் மொச்சப்பட்டி கிராமத்திற்கு செல்வதற்காக சென்றுள்ளார். அப்போது காட்டுப்புத்தூர் அடுத்த மருதம்பட்டி எல்லைமேடு அருகே சென்றபோது எதிரே விஜயகுமார் என்பவர் ஓட்டி வந்த லோடு ஆட்டோ மீது மோதியதில் ரஞ்சித்குமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காட்டுப்புத்தூர் காவல்துறையினர் ரஞ்சித்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த சோழ வித்யாபுரத்தில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் உப கோவிலான புனித சந்தன மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டு திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மிக்கேல் சம்மனசு, அந்தோணியார், சூசையப்பர், சுவக்கின், சந்தன மாதா ஆகியோர் எழுந்தருளினர். பின்னர் சப்பரம் ஆலய
ஆலய வளாகத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் கூடுதல் இயக்குநர் சாந்தாராமன் கல்யாணராமன் கலந்து கொண்டு வருங்கால வேலைவாய்ப்புகள் குறித்தும் வருங்கால வளர்ச்சிக்கு தகுந்தவாறு வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 346 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் பேரூர் கழகம் திமுக சார்பில் முதலாம் ஆண்டு ரேக்லா இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பூச்சி காளை, காங்கேயம் உள்ளிட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த மாட்டு வண்டி பந்தய நிகழ்ச்சியில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், மூலனூர் பேரூர் செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.